ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு கான்வர்சேஷன் லெசன் தான் பார்க்க போகிறோம். அ கான்வர்சேஷன் பிட்வீன் அ மாம் அண்ட் அ டாட்டர். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிற கான்வர்சேஷனை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் கோன் பி அன் இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். ஸோ ஜென்ரலாக வீட்டில் நம்ம பசங்க கிட்ட எப்படி பேசுவோம், ஸ்கூல்லேருந்து வந்தோடனே என்ன மாதிரி கேள்வி கேட்போம், என்ன ரிப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான ஃபாலோ அப் கொஸ்டின்லாம் கேட்டு அந்த கான்வர்சேஷன் எப்படி டெவலப் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் வந்து ஒரு கான்வர்சேஷன் சீரீஸ். நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது எப்படி பிடிச்சிருக்கு அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ், என்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை எனக்கு கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். பொதுவாக இங்கிலீஷில் இருக்க கான்வர்சேஷனை தமிழில் நீங்கள் எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன், எக்ஸாக்ட் சென்டென்சஸ் போட்டு நம்ம எழுத முடியாது அண்ட் வைஸ் வர்ஸா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜில் இருக்க நுவான்சஸ் இன்னொரு லாங்குவேஜில் வேறு மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அது அந்த காரணம் தான். ஸோ நான் இந்த கான்வர்சேஷன் சீரீஸ்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்கேன். நேச்சுரலாக இங்கிலீஷில் எப்படி பேசுவோம், தமிழில் நம்ம நேச்சுரலாக எப்படி பேசுவோன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கான கான்வர்சேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். Good evening, dear. How was your day at school? Hi, Mom. It was pretty good. We had a surprise quiz in math, and I think I did okay. ஸோ பசங்க வந்தோடனே நம்ம குட் ஈவினிங்லாம் நம்ம ஊரில் சொல்ல மாட்டோம். ஸோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட், பட் யூஸ்வலி நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா. மேபி ஹாய்மா, ஸ்கூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்போம். ஸோ ஸ்கூல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஹவ் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல், ஹவ் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து ஹாய் மேம், இட் வாஸ் ப்ரிட்டி குட், நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரிட்டி குட் அப்படின்றது சொல்லியிருக்கோம். வெரி குட், ரியலி குட் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வி ஹேட் அ சர்ப்ரைஸ் குவிஸ் இன் மேத் அண்ட் ஐ திங்க் ஐ டிட் ஓகே. ஸோ மேக்ஸில் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் குவிஸ் இருந்தது, நல்லா பண்ணேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அடுத்து அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்றதை பார்ப்போம். ஐம் கிளாட் டு ஹியர் தட் சம்டைம்ஸ் தோஸ் சர்ப்ரைஸ் குவிஸஸ் கேன் பி அ பிட் ட்ரிக்கி. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த நியூ ஹிஸ்ட்ரி டாபிக் தட் வாஸ் டாட் டுடே? ஓ, நல்ல விஷயம் கேட்குறதுக்கு. ஸோ ஐம் கிளாட் டு ஹியர் தட்னா அது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். பட் அந்த மாதிரி தமிழில் நம்ம பேச மாட்டோம், காமனாக நேச்சுரலாக பேசும்போது இல்லையா. ஸோ நல்ல விஷயம். சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் குவிஸ்லாம் ட்ரிக்கி அப்படின்னா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் நம்மளுக்கு செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஹிஸ்ட்ரி டாபிக் தட் வாஸ் டாட் டுடே? இன்றைக்கி எடுத்த ஹிஸ்ட்ரி டாபிக் உனக்கு புரிஞ்சுதா? ஸோ தட் வாஸ் டாட் அப்படின்றது அந்த ஹிஸ்ட்ரி டாப்பிக்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க ஒரு சென்டென்ஸ், ஒரு adjective clause. ஸோ இந்த இடத்துல passive voice யூஸ் பண்ணியிருக்காங்க, that was taught. ஓகே, நெக்ஸ்ட்டு yeah, it's about ancient civilizations. I find it fascinating, especially the Egyptian culture. I might choose that for my next project. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ இன்றைக்கி லெசன் வந்து ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் பற்றினது, அதாவது பண்டைய நாகரிகங்கள் பற்றினது. ஐ ஃபைண்ட் இட் ஃபேசினேட்டிங் எஸ்பெஷலி த எஜிப்ஷியன் கல்ச்சர். அதாவது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, குறிப்பாக அந்த எஜிப்ஷியன் கல்ச்சர், எஜிப்ஷியன் கலாச்சாரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சது, எனக்கு அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தது, அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்து இழுத்தது, அந்த மாதிரிலாம் தான் அர்த்தம் கொடுக்கும் இந்த ஃபேசினேட்டிங்ன்ற வேர்ட். இட் இஸ் அன் adjective. ஓகே, அடுத்து ஐ மைட் சூஸ் தேட் ஃபார் மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் அடுத்த ப்ராஜெக்ட்டு அதையே கூட சூஸ் பண்ணாலும் பண்ணுவேன். ஷீ இஸ் நாட் ஷுர், அதனால தான் மைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஐ மைட் சூஸ் தேட், நான் அதையே கூட சூஸ் பண்ணாலும் பண்ணுவேன், அதை கூட சூஸ் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம். அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தட் சவுண்ட்ஸ் லைக் அ கிரேட் ஐடியா. யூவ் ஆல்வேஸ் ஹேட் அ கீன் இன்ட்ரெஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், ஹவுஸ் த ஒன் யூவ் பின் ஒர்க்கிங் ஆன்? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல ஐடியாவாக இருக்கே, உனக்கு எப்போவுமே ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகுந்த ஆர்வம் இருக்குது, நல்ல ஆர்வம் இருக்குது. கீன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மிகுந்த ஆர்வம், நல்ல ஆர்வம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, இப்போ இதை பற்றி பேசும்போது தான் ஞாபகம் வருது, இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு அது ரிலேட்டடான இன்னொரு விஷயத்த நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு தான் ஸ்பீக்கிங் ஆஃப் சம்திங். ஸோ அது என்ன விஷயமோ அதை நீங்கள் அங்கே சொல்லலாம். ஸோ ப்ராஜெக்டை பற்றி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, இப்போ நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்குல்ல, அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நீ இப்போது பண்ணிகிட்ருக்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட், எப்போவுமே ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட், அது எப்படி போயிட்டுருக்கு? ஹவு இஸ் த ப்ராஜெக்ட் that you have been working on? How is the one? So oneன்றது இங்கே அந்த ப்ராஜெக்டை ரெஃபர் பண்ணுது. ஓகே, how is the one that you have been working on? that இல்லாமல் சொல்லியிருக்காங்க. அடுத்து it's coming along. I've done most of the research and I started outlining my points. I just need to put it all together now. ஓகே, it's coming along. கம்மிங் அலாங்க்கு நிறைய மீனிங் இருக்குது ஃப்ரேசல் வேர்பில். இந்த கம்மிங் அலாங் இந்த கான்டெக்ஸ்டில் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு, ஓகே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அந்த ப்ராஜெக்டில் அப்படின்ற அர்த்தத்தில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஐவ் டன் மோஸ்ட் ஆஃப் தி ரிசர்ச். எல்லா ரிசர்ச்சும் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவுட்லைனிங் மெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னா மெயின் ஐடியாஸ் எல்லாம் நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா இப்போது போட்டுட்டா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ ஜஸ்ட் நீட் டு புட் இட் ஆல் டுகெதர் நவ். ஓகே, அடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். That's the spirit. Remember, time management is key. Oh, how was the study session with Sarah? That's the spirit அப்படின்னா வெரி குட், அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழில். ஸோ that's the spiritனா அதான் நம்பிக்கை, அந்த மாதிரி தான் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ லிட்டில் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பண்ண முடியாது. ஸோ வெரி குட், அப்படி தான் பண்ணணும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் கீன்னு சொல்லும் போது நம்ம கீக்கு சாவின்ற அர்த்தத்தை எடுத்துக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே. அண்ட் அந்த சாரா கூட ஸ்டடி செஷன் பண்ணியே அதை பற்றி சொல்லு, ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். வி கவர்ட் a lot of topics for the upcoming exam. ஸோ வரப்போகிற எக்ஸாமுக்கு நிறைய டாபிக்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணோம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்றதை பார்ப்போம். Good to hear that. Friends can be a great support system when it comes to studying. And speaking of friends, how's Lily doing? I haven't heard about her for a while. ஸோ அதாவது அகெயின் glad to hear that, good to hear that. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கேன் பி a great support system when it comes to studying. ஸோ படிப்புன்னு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு நல்ல துணை நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும் இல்லையா, எக்ஸாம் டைமில் நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டாபிக் நம்மளுக்கு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு நமக்கு மனசில் பதியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அகெயின் இங்கே பாருங்கள், ஸ்பீக்கிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது தான் தோணுது, லில்லி எப்படி இருக்கா, அவளை ரொம்ப நாளாக அவளை பற்றி நீ பேசவே இல்லையே, அவளை பற்றி நான் கேள்வியே படலையே, அவளை பற்றி எந்த நியூஸுமே இல்லையே, அந்த மாதிரி அர்த்தத்தில் ஐ ஹாவன்ட் ஹர்ட் அபவுட் ஹர் ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நாளாக, ஓகே, ரீசெண்டாக அப்படின்னு அர்த்தம். பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஷீ இஸ் டூயிங் வெல். ஷீ ஹாஸ் பின் பிஸி வித் ஹர் டான்ஸ் ப்ராக்டிஸ். வி ஆர் பிளானிங் டு கேட்ச் அப் திஸ் வீக்கெண்ட். ஸோ இதில் நல்லா தான் இருக்கா, அவள் கொஞ்சம் டான்ஸ் ப்ராக்டிஸில் பிஸியாக இருக்கா, இந்த வீக்கெண்ட் நாங்கள் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஷீ ஹேஸ் பின் பிஸி. ஸோ ஷீ ஹேஸ் தான் அது, நம்ம சேர்த்து ஷீ இஸ் பின் பிஸி அப்படின்னு சொல்கிறோம். பட் இது என்ன மீன் பண்ணாதுன்னா ஷீ இஸ் பீன் அப்படின்னு மீன் பண்ணாது. ஷீ ஹேஸ் பின் பிஸி. ஓகே, அண்ட் கேட்சப் அப்படின்னா டு மீட் சம் ஒன், யாரையாவது மீட் பண்ணுறது, ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறது. ஸோ அதான் கேட்சப் இஸ் அ ஃப்ரேசல் verb. அடுத்தது, ஓகே, தட்ஸ் வண்டர்ஃபுல். Now let's have some snacks together and then you can go do your homework. Okay mom, I'll go freshen up and I'll be back in 10 minutes. ஸோ லில்லியை பற்றி சொன்னாங்க அவங்க. ஸோ ஓகே, நல்ல விஷயம், சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் நீ போய் உன்னோட ஹோம்ஒர்க்கை பண்ணலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. பொண்ணு வந்து ஓகே நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு 10 நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே டியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதோட நம்மளோட கான்வர்சேஷன் முடியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கான்வர்சேஷன் கற்றுக்கிறது மூலமாக நேச்சுரலாக இங்கிலீஷ் எப்படி பேசப்படுது, அண்ட் நம்மளும் இங்கிலீஷ் பேசும்போது மற்றவங்க பேசுகிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்ம பேசுகிறது அந்த மாதிரி வரமாட்டேங்குதே நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹோப் யூ லைக் இட். ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ் ஹவ் யூ லைக் இட் அண்ட் எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது, இன்னும் என்ன மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கான்வர்சேஷன் வீடியோவில் இந்த கான்வர்சேஷன் ரிலேட்டட் questions, ஏதாவது எக்ஸசைஸ் questions மாதிரி நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.